ஆந்திராவில் நெல்லூரில் இருக்கக்கூடிய ஆற்றில் தலா 35 டன் எடையுள்ள 3 ராட்சத படகுகள் மோதவிருந்த நிலையில் அதை மீட்பு படையினர் நிறுத்தி அந்த படகுகளை மீட்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அணையில் மதகுகளை இடித்ததால் பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. துரிதமாக செயல்பட்டு தடுத்த பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்து அந்த படகுகளை மீட்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மோன்தா புயலால் ஆந்திராவில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கனமழை காரணமாக சங்கம் பெண்ணா நதியில் அடித்து செல்லப்பட்ட படகுகள் மீட்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லூரில் இருக்கக்கூடிய சங்கம் தடுப்பணையில் மோத இருந்த ராட்சத இரும்பு படகுகளை பேரிடர் மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு மீட்டிருக்கின்றனர். ஆந்திரா மற்றும் தெலங்கானாவை புரட்டி போட்ட புயலால் கனமழை பெய்தது. அந்த கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் சங்கம் ஆற்றில் படகுகள் அடித்து வரப்பட்டு அது தடுப்பணையில் மோதவிருந்ததால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்கள். மோந்தா புயல் காரணமாக ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள சங்கம் பெண்ணா நதியில் தொடர்ந்து நீர்வரத்தானது அதிகரித்து கொண்டே இருந்த நிலையில் இங்கு மணல் சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த 3 படகுகள் அடித்து செல்லப்பட்டு சங்கம் அணையை நோக்கி சென்றது. இதனை பார்த்த அதிகாரிகள் உடனடியாக நேற்று இரவே 2 படகுகளை தேசிய பேரிடர் மீட்பு அதிகாரிகளை கொண்டு மீட்டு கொண்டு வந்தனர். ஒரு படகு மட்டும் அந்த பகுதியில் உள்ள தடுப்பணை இடதுபுறம் உள்ள 400 மீட்டர் மேல் நோக்கி நின்றது. இதனை எவ்வாறு எடுப்பது என்பது பெரும் சவாலாக அமைந்த நிலையில் 35 டன் எடை கொண்ட இந்த படகு நேரடியாக சங்கம் அணையில் அடித்து செல்லப்பட்டு மதகுகளை இடித்திருந்தால் பெரும் பேரிடரை ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் அந்த பகுதியில் சுமார் அந்த பகுதியில் 85 மதகுகளை கொண்ட அந்த சங்கம் அணையில் உள்ள தண்ணீர் அனைத்தும் வெளியேறினால் 3,85,000 ஏக்கர் ஆயக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்ப்பாசனம் இல்லாமல் இந்த தண்ணீர் மற்றும் அடித்து செல்லப்பட்டுள்ளது. பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருப்பதோடு பல கிராமங்கள் நீர் சூழ்ந்து காணப்பட்டிருக்கும். இந்த நிலையில் உடனடியாக மாவட்ட கலெக்டர் இமான்சு சுக்லா மற்றும் அதிகாரிகள் தேசிய பேரிடர் மீட்பு அதிகாரிகளை தொடர்பு கொண்டனர். இதனை அடுத்து 30 தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் துணை பேரிடர் மீட்பு படையினர் 100 போலீசார் இணைந்து கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து சில அதிகாரிகளையும் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பாக அந்த 3வது படகையும் நீட்டும் சிரமத்திற்கு மத்தியில் தற்பொழுது வெளியே கொண்டு வந்துள்ளனர். இதனால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும், இல்லாவிட்டால் சங்கம் அணைக்கே பெரும் பேரிடராக அமைந்திருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.